அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, இறைவன் தந்த மகிழ்ச்சி நமக்கு எப்பொழுதும் நிறைந்திருக்க வேண்டும் இல்லையா? இன்றைக்கி அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 11 இறை வார்த்தை 8 10 முடிய. ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால்தான். தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார். வாக்களிக்கப்பட்ட நாட்டில் அவர் குடியேறி ஒரு அந்நியரை போல் வாழ்ந்ததும் நம்பிக்கையினால்தான். அதே வாக்குறுதிக்கு உடன் உரிமையாளரான ஈசாக்குடனும் யாக்கோப்புடனும் அவர் கூடாரங்களில் குடியிருந்தார். ஏனெனில் அவர் அசையாத அடித்தளம் உள்ள ஒரு நகரை எதிர்நோக்கியிருந்தார். அதை திட்டமிட்டவரும் கட்டியவரும் கடவுளே. பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், ஆரம்பத்தில் இருந்தே நோவாவுக்கு அப்புறம் ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாம் அந்நியராக வருகிறார். அப்படி அந்நிய தேசத்துக்கு வருகிறார். அவர் நாட்டிலிருந்து அனைத்தையுமே விட்டு வருகிறார். அவர் வாழ்ந்த இடத்தில் உறவு முறைகள், சொத்து சுகங்கள் அனைத்தையும் விட்டு வருகிறார். அப்படி வரும்போது, ஏன்னா அழைத்தவர் இறைவன், அவர் நம்மளை பார்த்து கொள்வார் என்ற அந்த நம்பிக்கையினால்தான் அவர் எங்கே போக வேண்டும் என்று தெரியாது இருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார். ஏனென்றால் அவர் வாக்களிக்கப்பட்ட நாட்டில் அவர் குடியேறி ஒரு அந்நியரை போல் வாழ்ந்ததும் நம்பிக்கையால்தான். அந்த நம்பிக்கையினால் அவர் வாழ்ந்ததுனால தான் ஈசாக் என்ற ஒரு மகனையும் பெற்றுக்கொண்டார். வயது முதிர்ந்த காலத்திலையும் ஈசாக்கு யாக்கோப்போடு, ஈசாக்கின் பிள்ளைகள் யாக்கோப்பு ஏசாவோடு குடியிருந்ததும் அந்த நம்பிக்கையில் தான் இல்லையா? அப்போ அந்த நம்பிக்கையில் தான் நாம் வாழ வேண்டும். நமக்கு இப்பொழுது கொடுப்பது என்ன? நம்பிக்கையற்றியே இருக்கிறாய் என்பதுதான். ஏன்னா இறைவன் அடிக்கடி இறைவனோடு நாம் உறவாடும் போது அவர் கொடுப்பது, நெஞ்சே நீ கலக்கமுறுவது ஏன்? உன் ஆண்டவரே நம்பியிரு, அவர் உனக்கு நலமானதை செய்வார் என்று வரும் நமக்கு இறைவார்த்தையின் மூலமே. அப்போ நாம் கலக்கமுறும்போது, ஒரு நொடி கலக்கமுட்டோம் என்றால் எல்லாமே இழந்து போனது போல ஆகிவிடும். நம்பிக்கையோடு இருக்கும்போது என்னை படைத்தவர் பார்த்து கொள்வார், எங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்வார், எங்கள் விண்ணப்பங்களை நிறைவேற்றுவார், நாங்கள் யாருக்காக ஜெபிக்கிறோமோ அதை அனைத்தும் அவர் நிறைவு செய்வார் என்ற அந்த நம்பிக்கையோடு நாம் இருக்கும்போது எல்லாமே ஒரு நிறைவை தரும். தருமா தராதான்? கண்டிப்பாக தரும். ஏனென்றால் அந்த நிறைவைத்தானே நாம் கேட்டு ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அவரை மன்றாடுகிறோம். அப்படி மன்றாடும் போது நமக்கு தேவையானது எல்லாமே அவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்படி பெற்றுக்கொள்கின்ற வரத்தை தான் அவர் நமக்கு தந்திருக்கிறார். ஒருபோதும் அவர் நம்மளை மறுதளிக்க மாட்டார். நாமாவது அவரை மறுதளித்து விடுவோம், ஆனால் அவர் ஒருபோதும் நம்மளை மறுதளிக்க மாட்டார். ஏனென்றால் அவர் வாக்களித்தவர், நமக்கு வாக்களித்தார். வா, என்னோடு கூட வா, என்னோடு கூட நட, நான் உன்னை வழிநடத்துவேன், உனக்கு எது தேவையோ அதை நான் தருவேன். நமக்கு என்ன வேணும்? உண்ண உணவும் உடுத்த உடையும் வேணும் இல்லையா? குடிக்க நீர் வேணும். நிறைவான ஆன்மாவோடு நாம் அவரோடு நடக்கும்போது எல்லாமே நாம் ஒரு நிறைவை காணும்படி அவர் செய்வார். அந்த நிறைவு தான் நம்மளது இப்பொழுது வாழ வைத்து கொண்டே இருக்கிறது இல்லையா? அப்போ அந்த ஆபிரகாம் நம்பிக்கையோடு காத்திருந்தது போல், ஈசாக்கு நம்பிக்கையோடு காத்திருந்தது போல், யாக்கோப்பு நம்பிக்கையோடு காத்திருந்த போல் நாமும் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோமா? அந்த நம்பிக்கைக்காக இறைவனிடம் மன்றாடுவோமா? வாழும் வல்லலே இறைவா, ஆமாண்டவரே, பலகீனத்தின் ஆவியங்களை ஆட்கொள்ளும் போது நாங்கள் நம்பிக்கை இழந்து போகிறோம் ஆண்டவரே. ஆனால் நாங்கள் உம்மோடு கூட நடக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஆர்வமாக இருக்கிறோம். ஆனால் பலகீனங்கள் எங்களை வீழ்த்துகிறது ஆண்டவரே. அந்த பலகீனத்தின் ஆவை எங்களிடமிருந்து எடுத்து வெளியில் வீசி எங்களுக்கு புத்துணர்ச்சியும் புது தெம்பும் உற்சாகமும் கொடுத்து உறுதி தருமாவியால் எங்களை பலப்படுத்தி எப்பொழுதும் உம்மோடு கூட பயணிக்கும்படி எங்களுக்கு அந்த வரத்தை தர வேண்டும். அந்த வரத்தை தரப்போகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.